தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிரந்தரமான இடப்பெயர்வு, அதாவது வேறு இடத்துல போய்ட்டு லைஃப் செட்டில் ஆகிடுது இல்லையா, நான் போய்ட்டு அங்கே பிஆர் வாங்கிடலாம் அல்லது சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலேருந்து வேலைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இடம்பெயர்ந்து திரும்பி தன்னுடைய குடி குடி இருந்த வீட்டுக்கே அல்லது சொந்த ஊருக்கே திரும்புகிறவங்க நிறைய பேர் இருந்தாலும், சிலர் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை பெற்று வாழக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அப்போது நிரந்தரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தங்கக்கூடிய ஒருத்தவங்க, நீண்ட கால குடியுரிமை பெறக்கூடிய ஒருத்தவங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக நிலை அமைப்புகள் இருந்தால் நீங்கள் வேறு ஒரு இடத்துல பிறந்த இடத்துலேருந்து தொலைதூரத்தில் போயிட்டு அங்கேயே நிரந்தரமாக வாழக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த சில விளக்கங்கள் ஒரு ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது அல்லது ஒரு சில ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எளிமையாக புரியும். அப்படி ஒரு விளக்க ஜாதகத்தோட நீண்ட காலத்தில் ஒரு இடத்துல போயிட்டு இடம்பெயர்ந்து இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது சில பேர் போயிட்டு வெளிநாட்டிலே செட்டில் ஆகிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த ஜாதகத்தை உதாரணமாக நம்ம எடுத்துப்போம். இது கடக லக்னம், லக்னத்தில் செவ்வாய் இருக்கார், 8ஆம் இடத்துல கேது. பொதுவாக வேறு இடம் பெயர்வது அப்படிங்கிறது 8வது இடமும் குறிக்கக்கூடியது. 4வது இடம் பாழ்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்க வெளி இடத்துல போயிட்டு தங்குற மாதிரியான அமைப்பு. இங்கே பாழ்பட்டுடுச்சா 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால், 8ஆம் இடம் பாழ்படலை, நல்லா தான் இருக்குது குருவினுடைய இருப்பால். 4வது இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4வது இடம் சுக்கிரன் அதிபதியாக வருவார் துலாம் ராசி கட்டத்துக்கு. புதன் சூரியன் ராகு கூட சேர்ந்துருக்காரு. அப்போது இது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்த அதிபதியாக வருவார் இல்லையா புதன், அவரோட சேர்க்கை பெறுறாரு. 4ஆம் இடத்த அதிபதி எந்த அளவில் க்ளோஸாக இருக்கார், 22 டிகிரி சுக்கிரன், புதன் 16 டிகிரி, சூரியன் 23, ராகு 27, கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இங்கே சாத்தியம் இருக்குது, தூரமாக பயணிப்பார் அப்படிங்கிறது சாத்தியம் இருக்குது. சரியா, 4வது இடம் பாழ்பட்டதுனால. இதே 8வது இடம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவர் நிரந்தரமாக தங்குவாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செவ்வாயினுடைய பார்வை 8வது இடத்துல படுது. இது 10வது இடத்துக்கும் மற்றும் 5வது இடத்துக்கும் உண்டான ஆதிபத்தியமாக வருது இல்லையா. குரு 8ல் இருக்கார். இப்போ இது 9ஆம் அதிபதி 8ல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது. தொலைதூரத்தில் போய் தங்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிரந்தரமாகவே தங்க மாதிரியான அமைப்பு இருக்குது. ஏன்னா ஸ்திர ராசி கட்டத்தில் போயிட்டுருக்கார் குரு. அப்போ இதற்கான சாத்தியம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் எப்போ அப்படின்னு கேட்டால், இது சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் வரணும். ஒன்று சுக்கிர தசை அல்லது குரு தசை. இவங்க சுக்கிர தசைக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப லேட்டாக வருது. குரு தசைங்கிறது சரியான காலகட்டத்தில் வருது. காரணம், செவ்வாய் 6 வருஷம், அடுத்தது 18 வருஷம் ராகு தசை அப்படிங்கிற கணக்கில் வரும். 18 6 கிட்டத்தட்ட 24 வயசுக்கு பிறகு ஒரு குரு தசை வரும். 16 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும். இந்த 40 வயசு வரைக்கும் சாலிடாக சொல்லலாம் இவர் வெளிநாட்டில் தான் இருப்பார் அப்படின்னு. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனியாக வரும். சனி நிரந்தர இதை தக்க வச்சுக்குமா அப்படின்னு கேட்டால், சந்திரனுடைய சாரத்தில் நிற்கிறார் சந்திரன் கூடவே. அப்போ என்னென்னா, இவர் ஒரு முடிவு எடுப்பார், நம்ம இங்கேயே இருந்துடலாமா அல்லது ஊருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தில் இவருடைய பிள்ளைகள் தான் தீர்மானிக்கும். அப்போ இவங்களுடைய வாரிசுகள் அவர் ஊர்லேயே எடுத்துக்கிட்டார், அவர் இருக்கிற இடத்துலையே எடுத்துக்கிட்டாருன்னா அவர் அங்கேயே நிரந்தரமாக தங்குற மாதிரியும், இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் போயிட்டு வரா மாதிரியும். அதாவது எப்படின்னா, சொந்த ஊருக்கு வருவார், பிறந்த ஊருக்கு, ஆனால் நிரந்தரமாக தங்க மாட்டார், பிள்ளையை பார்த்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி, பிள்ளைக்காக போகிற மாதிரி இருக்கும். இல்லை பிள்ளையை அவர் சொந்த ஊர்லேயே அதை எங்கே போய் அவர் குடியேறினாரோ அங்கேயே கொண்டு போய் வச்சுப்பார். இப்படி சில மாற்றங்கள் இருக்கும். ஆனால் நிரந்தர இடப்பெயர்வுக்கு இது ஒரு விளக்க ஜாதகம், உதாரண ஜாதகமாக சிறப்பாகவும் இருக்கும். இப்படி சில விஷயங்கள் நம்ம ஜாதகம் மூலமாக பார்க்கும் பொழுது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதக விளக்கம் உங்களுக்கு புரியும்படி இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.